நாளை இப்போ சொத்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு வர இருக்கிறது. இந்த தீர்ப்பில் எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கும்? இந்த தீர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? அந்த தீர்ப்பு நாளை கண்டிப்பாக தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பிலே பலவிதமாக வரலாம். ஒன்று, இந்த தீர்ப்பை நாளைக்கு கீழ் மன்றத்துக்கு திருப்பி அனுப்புவதாக இருக்கலாம், அல்லது நாளைக்கு இந்த சசிகலாவுக்கு தண்டனை வழங்கும்படி சொல்லலாம். அப்பீலை அலோவ் பண்ணலாம். அப்பீல் அளவானால் கீழ்கோணவிற்கும் ஆகிவிடும். அதனால் நாளைக்கு இது வரலாம். ஆதலால் எந்த விதமாக வந்தாலும் தீர்ப்பு வந்தாலும் அது ஒரு மிக மிக ஒரு காரியமிக்கதாக இருக்கும். ஒன்று, இந்த அம்மையார் நாளைக்கு நிற்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அழைத்து செங்கோட்டையன் அவர்களை சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்க சொல்லும்படி சொல்லலாம். சோ செங்கோட்டையன் சீஃப் மினிஸ்டர் ஆவதற்கு, முதலமைச்சர் ஆவதற்கு எல்லா வழிகளும் இருக்கிறது. அவர்களிடத்தில் 37 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஓட்டு போட்டால் செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆகிவிடலாம். நாளை அந்த வழக்கு மீண்டும் கீழே போய் மாறி வருமானால் சசிகலா மீண்டும் தனக்கு இந்த வாய்ப்பு வருவதற்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நாளைக்கு அவங்களுடைய வழக்கு நாளைக்கு வந்துவிடும். தமிழகத்தினுடைய இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நாளை கண்டிப்பாக தீர்ந்துவிடும். நாளை எப்படி வந்தாலும் அவர்கள் ஜெயித்து விட்டால், கண்டிப்பாக தள்ளுபடி செய்து விட்டால் இவர்களே நாளைக்கு நின்று பார்க்கலாம். இல்லை என்றால் நாளைக்கு அவர்கள் நிற்கலாம். இந்த பிரச்சனை நாளைக்கோடு தீர்ந்துவிடும். இவ்வளவு நாள் காத்து கிடந்த பிரச்சனைகள் தமிழகத்திலே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நான் எண்ணுகிறேன். உங்களது தகவலுக்கு நன்றி திரு காந்தி.